ஆண்டவர் சொன்ன கட்டளை மீறிட்டான். அவன் மீறினதுனால என்ன ஆயிட்டுன்னா, அவனுக்கு மட்டும் மரணம் வரல, அவன் மூலமா முழு மக்களும் பாவியாக்கப்பட்டுட்டான். முழு மனுக்குலத்துக்கும் மரணம் வந்துட்டு. அடுத்து தொடர்ந்து வாசிக்கலாம். கிருபையின் பரிபூர்ணத்தையும் நீதியாகி ஈவின் பரிபூர்ணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுமை செய்வது அதிக நிச்சயமாமே. இயேசு கிறிஸ்துவாலே நாம் ஆளுகை. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் நிமித்தம் ஆதாம் இருந்து போன அந்த ஆளுகை தன்மை மீண்டும் நமக்குள்ள வந்துச்சு. ஆமென். நாங்கள் ஜீவனை அடைந்து, இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை அடைந்து நாங்கள் ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். சொல்லுங்க, நாங்கள் ஆளுகை செய்வது அதிக நிச்சயம். ஆதாம் இழந்துட்டான், ஆனா ஏசப்பா திரும்ப அதை வாங்கி எங்களுக்குள்ள கொடுத்துட்டாங்க. பிசாசை அடிச்சு அவனை கொன்னு அவன்கிட்ட இருந்து